ஹீரோயின் த்ரோட் கேன்சரால பாதிக்கப்பட்டு இவ்வளவு சின்ன வயசுல நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை தினமும் கவலைப்பட்டு எப்ப வேணாலும் இறந்துருவோன்ற பயத்தோடய வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்க லைஃப்ல அவங்கள மாதிரியே கேன்சரால பாதிக்கப்பட்ட ஹீரோ என்ட்ரி கொடுக்க பயந்த மாதிரி சாவு நம்மள விட்டு வைக்காதுன்னு புரிய வச்சு கடவுள் கொடுத்த இந்த கம்மியான நேரத்தை கவலைப்பட்டே வேஸ்ட் பண்ணிராதுன்னு அவங்கள சிரிக்க வச்சு டோட்டலா மாத்துறாரு. சாவை பத்தின பயம் வரும்போதெல்லாம் சரிங்கிற தமிழ் வார்த்தையை மாத்தி மாத்தி சொல்லிக்கலாம், அந்த வார்த்தையே ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும்னு சொல்றாரு. இதனாலேயே ஹீரோயினுக்கு அவரை ரொம்ப பிடிக்க, சேர்ந்து வாழ முடியாதுன்னு தெரிஞ்சு ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்க மனசுல இருந்த வாழ்நாள் ஆசையை மாத்தி மாத்தி சொல்லிக்க. ஆக்சுவலா ஹீரோக்கு ரஜினிகாந்த் மாதிரி நடிக்கணும், ஹீரோயின் அவருக்கு பேர் ஆகணுங்கிறது ஆசை. அதே மாதிரி அபிமன்யுங்கிற கவிஞரை சந்திச்சு அவர் காதலிக்காக கடைசியா எழுதின பாட்டை இன்கம்ப்ளீட்டா வச்சிருப்பார். அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறது ஹீரோயினோட ஆசை. சாகறதுக்குள்ள ஆசைகளை நிறைவேற்றிக்க ஹீரோ ரஜினிகாந்த் மாதிரி நடிக்க, அவருக்கு பேரா ஹீரோயின் நடிக்க ஹீரோவோட ஆசை ஃபுல்ஃபில் ஆகுது. அடுத்தது அபிமன்யு இருக்க இடத்த ஹீரோ கண்டுபிடிக்க, ஹீரோயினை கூட்டிட்டு போய் அவரை சந்திக்க வைக்க அவங்க ஆசையும் நிறைவேறுது. ஆனா பாட்டை ஏன் பாதியிலே விட்டுட்டீங்கன்னு கேட்டதுக்கு என் லைஃபே இன்கம்ப்ளீட்டா இருக்கு, இதுல பாட்டை கம்ப்ளீட் பண்ணால்தான் உனக்கு பெருசா தெரியுதான்னு கோவப்படுவார். ஏன்னா அவரோட லவர் இறந்திருப்பாங்க. அந்த பிரிவை ஏத்துக்க முடியாம, அதுக்கப்புறம் வாழவும் பிடிக்காம சாகவும் முடியாம அவரோட மனநிலை மாறிடுச்சு. லவ் மேலேயும் லைஃப் மேலேயும் இருந்த நம்பிக்கையும் போயிருச்சு. அப்ப ஹீரோ கொஞ்சம் நார்மலா பிஹேவ் பண்ணுங்கன்னு சொல்ல, உங்களை விட்டு பிரியவே மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண ஒருத்தர் பாதியிலே விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மலா இருக்கணுமா? நீங்களும் இப்படித்தானே ப்ராமிஸ் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை உங்கள ஒருத்தர் இறந்துட்டா அவங்கள ஈஸியா அவங்கள மறந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்களான்னு கேட்டு ஹர்ட் பண்ண, நாளைக்கு நமக்கும் இந்த நிலைமை தானே ஹீரோயின் ஃபீல் பண்ண சரிக்கிற வார்த்தையை சொல்லி அவங்கள சமாதானம் பண்ண, ஒரு நாள் ஹீரோக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி அவரோட கடைசி ஸ்டேஜுக்கு வந்துருவார். நான் இறந்ததுக்கு அப்புறம் என் ஃபியூனரல்ல என்ன பேசுவீங்கன்னு ஹீரோயின் கிட்டயும் ஃப்ரெண்டு கிட்டயும் கேட்பார். ஆக்சுவலா இந்த ஃப்ரெண்டுக்கு கூட கேன்சரால தான் கண் பார்வை போயிருக்கும். நீ இல்லாத உலகத்தை எனக்கு பார்க்க பிடிக்கல, அதனால பார்வை இல்லாத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இவரும் தனியாவே இருந்த என் வாழ்க்கைக்குள்ள நீயா வந்து எனக்கு சிரிக்க கத்து கொடுத்த, இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்த, ஆனா மறுபடியும் என்ன தனியாவே விட்டுட்டியேன்னு ஹீரோயினும் பேசுவாங்க. உடனே ஹீரோ ஆள ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் 2 நாள்லயே இறந்து போக அவங்க நடிச்ச படத்தை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஃபீல் ஆகுது. படத்தோட கடைசி சீன்ல நான் போனதுக்கு அப்புறம் நீ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணுங்கிற அர்த்தத்துல சரிங்கிற வார்த்தையை ஹீரோ சொல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினும் சரின்னு சொல்ல அப்படியே படம் முடியுது.